புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். பதற்றத்தில் எடப்பாடி, பக்கா பிளான் போடும் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு சமீப நாட்களாக எடப்பாடி பழனிசாமி மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி மனநிலை இருக்கிறத எல்லா ஊடகங்களுக்கும் சரி, எல்லா பத்திரிகை விமர்சகர்களுக்கும் நன்றாக தெரிந்த விஷயம். செங்கோட்டையன் இப்படி நடந்துக்க மாட்டார். அவர் துறை சார்ந்த அமைச்சராக இருந்தபோது கூட அவருடைய வேலை உண்டு, அமைச்சராக இருந்த பதவி உண்டு, செய்தியாளர் மத்தியில் துறை சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து விட்டு போவாரே தவிர இப்படியெல்லாம் பேசக்கூடிய நபரே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்த செங்கோட்டையன் சமீப சில வாரங்களாக எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு அதிருப்தியில் இருப்பதற்கு என்ன காரணம்? அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையனை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறாங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் வைத்து காய் நகர்த்துறாங்களா? இதற்கு எடப்பாடி பழனிசாமி பதற்றம் அடைந்தாரா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. செங்கோட்டையன் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு வரணும் அப்படிங்கிறது செங்கோட்டையனுடைய விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு சமீப காலமாக ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு தெளிவான ஒரு செய்தியாக சமீபத்தில், அதாவது நேற்றைய முன்தினம் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசினாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய வாயிலாகத்தான் அமித்ஷாவுடைய அப்பாயின்மெண்ட் பெறப்பட்டு செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் செங்கோட்டையனும் அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்திப்பதற்கு டைம் கேட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஏன் இவ்வளவு பரபரப்பு சூழல் அப்படின்னு பார்த்தா, அதிமுகவில் கட்சியுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவிக்கு செங்கோட்டையனை அமர்த்துவதற்கு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய சீனியர்கள் பிளான் பண்ணுறாங்க. அதனால தான் செங்கோட்டையன் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அதிருப்தி மனநிலை ஏன் மாறினார் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பல கேள்விகள் இங்கே இருக்குது. ஆனால் செங்கோட்டையன் கிட்ட கேட்டாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு கட்டாயம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, கட்சி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதான் பாடுபடுறோன்னு அவர் நைஸாக பல பாலிசியாக பேசிட்டு நகர்வார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டோம்னா, இல்லைங்க அதை நீங்கள் போய் அவர்கிட்ட தான் கேட்கணும், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார். இவருக்கு இவர் திருப்திப்படுத்திக்கிறதும் அவருக்கு அவர் திருப்திப்படுத்திக்கிறதும் இப்படி இவர்களுக்குள்ள உள்ளுக்குள் பிரச்சனை இருக்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் இவர்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது சொன்னாலும் கூட அங்கே எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையனுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது தெளிவாக தெரிகிறது. இதனால தான் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் செங்கோட்டையன். விரைவில் மோடி அவர்களையும் செங்கோட்டையன் சந்திப்ப இருப்பதற்காக டைம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. என்ன நடக்கிறது அதிமுகவில்? கட்சியினுடைய தலைமை மாற்ற ஏற்பாடு செய்கிறாங்களா? அமித்ஷா போடும் இந்த பிளானுக்கு பலிகடாவாக மாறப்போகிறாரா எடப்பாடி பழனிசாமி? இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக இருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு அமித்ஷா கிட்ட பல்வேறு தகவல்கள் ஏற்கனவே முன்பே அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் கிடையாது, தங்கமணி உள்ளிட்ட பல்வேறு மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அஜெண்டா அமித்ஷா கிட்ட சொல்லப்பட்டிருக்கிறதாகவும், அந்த அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வச்சுட்டாங்க அமித்ஷாவை. ஆனால் அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி ஆரம்பத்தில் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு வரைக்கும் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பேச்சில் ஒரு மாற்றம் தெரியும். எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தாங்க, வேறு யாரும் இல்லைங்க, நாங்கள் யாருடனும் கூட்டணி வைக்க தயாரானால் திமுக தான் எங்களுக்கு முதல் எதிரின்னு சொல்லி அவருடைய நிலைப்பாட்டை சற்று மாற்றி யோசிக்க ஆரம்பித்தார். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முக்கிய சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கன்வின்ஸ் பண்ணுற கேப்லேயே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பெரிய முட்டல், ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இந்த அடிப்படையில் தான் சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்தாங்க, கூட்டணி குறித்து பேசினாங்க. அது பெரும்பாலும் முடிக்கப்பட்ட கூட்டணிங்கிறது முடிக்கப்பட்ட ஒரு தகவலாக பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படையில் செங்கோட்டையன் ஏன்
டெல்லிக்கு விரைந்தார், ஏன் நிர்மலா சீதாராமன் சந்தித்தார், ஏன் அமித்ஷாவை சந்தித்தாருங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு ஒரு வேண்டுகோளை வைத்தாரா, இல்லை ஏன் இரவோடு இரவாக ஏன் அவர் டெல்லிக்கு செல்லணும், ஏன் அவசர அவசரமாக அவரை சந்திக்கணுங்கிற பல்வேறு தகவல்களும் கேள்விகளும் இருக்குது. ஆனால் செங்கோட்டையிலே போய் நேரடியாக அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையன் வரவழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதா ஒரு நிலைப்பாடாக உறுதியான தகவலாக இருக்கிறது. செங்கோட்டையன் வர சொல்லுங்க, செங்கோட்டையன் கிட்ட பல்வேறு தகவல்களை கேட்கணும். அதிமுகவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்ன, தொண்டர்கள் யாரை ஏற்கிறார்கள், என்ன பிரச்சனை இருக்குது, ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடு மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியிலும் என்னவாக இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, அங்கே என்னென்ன சலசலப்பு இருக்குது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எடப்பாடி சம்பந்தமாகவும் நிர்வாகிகள் சம்பந்தமாகவும் செங்கோட்டையினர் அமித்ஷா கேட்டு பெற்றிருக்கிறார். இந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. செங்கோட்டையின் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர் வேட்பாளராக ஓ பன்னீர்செல்வத்தை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று முதல் முறையாக சந்தித்து விட்டு வந்தார். அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது தொடருமான பிரச்சனையாக இருந்தால் அதிமுகவில் பொறுப்புகள் மாறுதா, தலைமைகள் மாறுதா, அங்கே பெரிய அதாவது அமித்ஷா போடக்கூடிய அந்த ஸ்கெட்சில் யார் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள், யாருக்கு ஆதரவாக அமித்ஷா முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. செங்கோட்டையன் அதிமுகவுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்றால் அதிமுக வலுவாக மாறுமா? அதிமுக வலுவாக மாறினால் தொண்டர்கள் பலமோ நிர்வாகிகள் பலமோ முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் செங்கோட்டையனுக்கு பின்னாடி ஓரணியில் நிற்பார்களா? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்பட்டு செங்கோட்டையனுக்கு பொதுச் செயலர் பதவி கொடுக்கப்பட்டால் இங்கே பல்வேறு பிரச்சனைகள் வெடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கா, இல்லை எல்லோரும் சமமாக ஒரு அனுமதியோடு ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் வேட்பாளராக 2026 பாஜக நிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுறாங்கிற ஒரு தகவல் வருது. இது சாத்தியமா? இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது மக்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு நெருக்கடிகள் பதட்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஏன் இந்த நிலைப்பாடு, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் களத்தில் இறக்க வைப்பதற்கு என்ன காரணம்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு கருத்துக்களும் பதிவு செய்கின்ற போது மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாடு 2026 தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது.